Hi all, இன்னைக்கு exercise 2.1ல second sum. A man has 532 flower pots. He want to arrange them in rows such that each row contain 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. சரியா சாமி? சரி, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன நம்பர் எடுத்துப்போம். சரியா? A man has 11 flower pots ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? he has to arrange them in rows such that each row should contain 2 flower pots ன்னு வச்சுப்போம். ரைட்டா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் 11. ஓகே, ஒவ்வொரு ரோலையும் ரெண்டு ரெண்டு ஃப்ளவர் பாட் வைக்கணும். இங்க ஒரு ஃப்ளவர் பாட், இங்க ஒரு ஃப்ளவர் பாட். ஸோ 2 வச்சாச்சா? அடுத்து 3 4, பொறுமையா கவனிங்க. 5 6 7 8 9 10. அடுத்தது 11 ஃப்ளவர் பாட் வைக்கணும். ஆமாவா? என் கண்டிஷன் என்ன? 11 ஃப்ளவர் பாட்ஸ் கண்டிப்பா வச்சாகணும். ஒவ்வொரு ரோலையும் 2 2 வச்சாகணும். இப்ப இங்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத ரோ எது? இதுதான். ஆமாவா? சோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண ரோஸ்க்கு பேரு கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? கம்ப்ளீட்டட் ரோ. அதான் இங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் எடுத்த எக்ஸாம்பிள் பொறுத்த மட்டும் எனக்கு 5 கம்ப்ளீட்டட் ரோஸ் இருக்கு. கம்ப்ளீட்டட் ரோஸோட வேல்யூ என்ன? எனக்கு 5. இன்கம்ப்ளீட் ரோஸ் ஓகேவா? அவங்க இன்கம்ப்ளீட் ரோஸ் கேட்கல. ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர்? அப்போ லெஃப்ட் ஓவர் பாட் இந்த கடைசி ரோல இருக்க பாட் இருக்கு இல்லையா, இதுதான் லெஃப்ட் ஓவர் பாட். இந்த லெஃப்ட் ஓவர் பாட் என்னது? எனக்கு 1. சரி சாமி, அப்ப கம்ப்ளீட்டட் ரோஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி சார், இப்ப இது எதுக்கு சார் இப்படி போட்டு காமிச்சிங்க? ஸோ இப்போ என்கிட்ட 11 பாட் இருக்கிறதுனால நான் இப்படி டயக்ராம் போட்டு சொல்லிட்டேன். ஆனா இங்க எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு? 532. அதுல ஒரு ரோலையே உங்களுக்கு 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு. இதெல்லாம் டயக்ராம் போட்டுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஈஸியா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸை உள்ளார போடுங்க. டோட்டலா எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு? 11. நான் எடுத்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் வைக்கணும்? 2 2வா வைக்கணுமா? அந்த 2 இங்க போடுங்க. இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ 5 போட்டீங்கன்னா 10, மிச்சம் 1. இதுதான் என்னோட கோஷன்ட், தான் என்னோட கம்ப்ளீட்டட் ரோ. இங்க கிடைச்சிருக்கு இல்லையா, இதுதான் என்னோட லெஃப்ட் ஓவர். இதையவே இங்க போடுங்க. இதை வச்சு இப்ப சம் அப்ரோச் பண்ணுங்க. உள்ளார இந்த 11 டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸை உள்ளார போடுங்க. ஒரு ரோல எத்தனை பாட் வைக்கலாம்? 2 2வா வச்சோமா? இங்க எத்தனை வைக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? 21. இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ 2 டைம்ஸ் 42, மிச்சம் 112. ஸோ 5 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 105. ஸோ ரிமைண்டர் 7. அப்போ மேலே இருக்கிறது தான் என்னோட நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். ஆமாவா? நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். கீழே இருக்கிறது தான் என்னோட லெஃப்ட் ஓவர் பாட். அப்போ 7 பாட்டு கடைசி ரோல இருக்கு. 25 ரோஸ்ல 21 ஃப்ளவர் பாட்ஸ் வச்சாச்சு. சரி, வெயிட் பண்ணுங்க. இது யூக்ளிட் டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்ட்டுனா, யூக்ளிட் டிவிஷன்ல எப்படி எழுதிக்கணும்? யூக்ளிட் டிவிஷனோட ஃபார்முலா என்ன சாமி? A is equal to B into Q plus R. ஆமாவா? ஸோ அப்போ இது எப்படி போட்டிருக்கீங்க? ஆக்சுவலா 532-வை 21ஆல டிவைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்பயுமே மேலே இருக்கிறத ஏன்னும் கீழே இருக்கிறத பின்னு வச்சுங்க. இது உங்களோட ரஃப் ஒர்க் தான். ஸோ இங்கே போடுங்க. 532 பின்றது என்னது? 21. Q உங்களுக்கு என்ன கிடைச்சது? 25 பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 7. ஸோ இதை இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆன்சர் ஷீட்ல நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்படின்னு போட்டு
25 அப்படின்னு போட்டுங்க. அடுத்தது லெஃப்ட் ஓவர் பார்ட், லெஃப்ட் ஓவர் 7ன்னு போட்டுங்க. சரியாகண்ணா? இது ஆனா இதுல மென்ஷன் பண்ணுங்க சாமி. இதுதான் உங்களோட ஆன்சராவே இருக்கணும். மிச்சம் இருக்கிறது எல்லாம் உங்களோட ரஃப் ஒர்க்ல தான் இருக்கணும். ரைட்டாகண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இந்த பெரிய நம்பர் போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த சின்ன நம்பர் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு பெரிய நம்பருக்கு போங்க. ரைட், தேங்க்யூ.